ரீசெண்டாக நாங்கள் பிராண்ட்ஃபர்டில் இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அந்த ஒரு மினி விலாக் தான் இது. ரொம்ப நாளாகவே ஏதாவது ஒரு பஃபே போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் பிராண்ட்ஃபர்டில் அந்த அளவுக்கு பஃபேலாம் எதுவும் கிடையாது. மிஸ்ஸிசாகா, டொரண்டோலாம் நிறையா இருக்கும். $20, $25, $35 அந்த மாதிரி இந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பிராண்ட்ஃபர்டில் அப்போ தான் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து பஃபே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அண்ட் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு விசிட்டை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு ஃபேமிலியாக கிளம்பி போயிருந்தோம். ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. சரி, எல்லோரும் போய் ஜாலியாக சாப்பிட்டுட்டு வரலாமே அப்படின்னு போனோம். ஸோ இங்கே வந்து டின்னரும் இருக்குது, லஞ்சுக்கும் இருக்குது. நாங்கள் லஞ்ச் தான் போயிருந்தோம். டின்னர் பிட் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. லஞ்ச் பார்த்திங்கன்னா $15.99. ஆனால் அது டேக்ஸு இதெல்லாம் சேர்ந்து ஆல்டுகெதர் வந்து ஜாஸ்தியாக தான் வரும். ஒரு கிட்டத்தட்ட $19 to $20 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஃபுட்டெல்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. நமக்கு திகிட்ட சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நிறைய வெரைட்டி இருந்தது. எது சாப்பிட்றதுக்கு எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த பேசிக்காகவே நம்ம பஃபே போகிறோனாலே கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாமல் போயாச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் போனதும் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது வந்து ப்ரான் செக்ஷன் தான் நான் பார்த்தேன். ப்ரானை பார்த்தோன்னே எனக்கு வந்து டக்குன்னு அங்கே போயிட்டேன். ஆக்சுவலாக அந்த ப்ரான் வந்து எப்படின்னா, அவங்க ரொம்ப குக் பண்ணவும் இல்லை, அப்படியே ராவாக தான் இருந்தது. பட் அதில் ஏதோ ஒரு மசாலா கூட இல்லை, ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ அந்த தோலை கூட நம்ம தான் உரித்து சாப்பிட வேண்டியதாக இருந்தது. பட் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படின்னு தெரியல எனக்கு அது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் இந்த ஒரு சைடு நான் ஸ்டார்டிங் செஷனை மாற்றி போயிட்டேன். ஸ்டார்டிங் எங்கே இருக்குன்னா சூப் ஏரியா. சூப்புமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சூப் இருந்துருக்குது. நான் அதை கடைசியில் தான் நோட்டீஸே பண்ணேன். ப்ரானை பார்த்ததும் ஸ்ட்ரைட்டாக அங்கே தாவிட்டேன். அண்ட் வெஜிடபிள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, இந்த மஷ்ரூம் ஒன்று வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த டிஷ்ஷஸோட நெய்மே மறந்து போச்சு. ஏன்னா மத்தியான நேரம் நல்லா பசி வேறு, நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தாட்டில் நான் அங்கே இங்கே எடுத்து நான் பண்ண தப்பு என்னென்னா, ஒரு சில ஐட்டத்தை நிறையா எடுத்துட்டேன். அது கரெக்டாக பிளான் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். பட் சர்டன் ஐட்டம்ஸ் வந்து நான் டக்குன்னு எக் ரோல் இருந்துச்சு, சிக்கன் ரோல் இருந்துச்சு. இந்த ரோலெல்லாம் நான் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலாக அந்த ஒரு ரோல் சாப்பிட்டாலே நமக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்த மாதிரி இருக்கும். ரோல், மேஷ்டு பொட்டேட்டோ இந்த மாதிரி உள்ளது நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நான் ஏதோ பசியில் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டனால அதுக்கு போக போக எனக்கு சாப்பிட முடியல. பட் டேஸ்ட் வேஸில் குறையே சொல்ல முடியாது. ஒர்த், ரியலி ஒர்த். அந்த $20க்கு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. இந்த ப்ரான் தான் நான் சொன்னது. ஸ்டார்டிங்லேயே எனக்கு கண்ணில் இது தான் பட்டுச்சுது. அதுக்கப்புறம் ஸ்வீட்டும் நிறைய வெரைட்டிஸாக இருந்தது. நிறைய விதவிதமான ஃபுட்டு நான் ட்ரை பண்ணனால ஸ்வீட் ஐட்டம்ஸ் எனக்கு பெரிய அளவில் ட்ரை பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா அதுவுமே ஹெவியானதுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஹெவியாகிடுச்சு. பட் என் பையன் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் நிறைய ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். நல்லதெல்லாம் அவன் விட்டுருவான் பேசிக்கலி. ஸோ போயிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் நிறைய எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். எல்லாம் நல்லாயிருக்கு, டேஸ்ட் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தான். ப்ரௌனி எல்லாம் சூப்பராக இருக்குன்னு. அதுக்கப்புறம் சரி ப்ரௌனியாச்சும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ப்ரௌனி ட்ரை பண்ணேன். இன்பிட்வீனில் வந்து சாலட் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த சாலட் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதில் அவங்க போட்டிருக்க சீசனிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த மிக்ஸ் மாதிரிலாம் என்ன விட்டுருப்பாங்க என்னென்னலாம் தெரியல எனக்கு. பட் அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த சாலட்டில் போட்டக்கூடிய சீசர் சாலட், அந்த ஒரு சில க்ரீமெல்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மிச்சம்லாம் மிக்ஸ் பண்ணியே இருந்தது. இந்த மஷ்ரூமும் ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் நிறைய வந்து பிக்கிள் வெரைட்டியாகவும் இருந்துச்சு. வினிகரா இல்லை சம்திங் எதுலேயும் வந்து டிப் பண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா ஊறி, நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல அந்த மாங்காயெல்லாம் ஊறுக்கா அந்த மாதிரி. இந்த ஆலிவ்ஸுமே 2-3 வெரைட்டி ஆஃப் ஆலிவ் இருந்தது. அதுவும் சூப்பர். அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. மஷ்ரூம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிடலாம். நிறைய சாலட் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு தெரியும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுன்னு. எனக்கும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி நான் அப்படி கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு எக்கு வந்து ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் டாப் நாச்சாக இருந்தது. அப்புறம் ப்ரெட் இருந்துச்சு. ப்ரெட்டுக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீம் எல்லாம், ஹெவி க்ரீம், அந்த க்ரீம், இந்த க்ரீம்னு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணாமல் விடக்கூடாது. நம்ம எப்போவும் இதை வாங்கி சாப்பிட மாட்டோம்ல. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஜெல்லியும் வந்து நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து எல்லாமே அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணும்னு எடுத்துக்கலாம். ஸோ
கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் தான். அண்ட் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பெரியவங்களுக்கு வந்து $15 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அது $10 ப்ளஸ் டேக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அபவ் 6 இயர்ஸ்னாலே நமக்கு வந்து அபவ் 3 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அபவ் 3 இயர்ஸாக 6 இயர்ஸாக ஏதோ வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீமும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம், க்ரீம், அதுக்கு மேலே போடக்கூடிய டாப்பிங்ஸ், அப்படியே வந்து இந்த ஐபேக்கோலலாம் நம்ம ஒன்று ஒன்றா கேட்போம்ல, இந்த டாப்பிங் வேணும், அது மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சூப் வந்து ஃபஸ்ட்டு அங்கே என்ட்ரன்ஸ் அந்த சைடில் இருந்துச்சு. நான் ப்ரானை பார்த்து தாவி போனதுனால சூப்பை மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த சூப் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சூப்பும் லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பும் சூப்பராக இருந்துச்சு. அது கடைசியாக என்ன வச்சுருந்தாங்கன்னா வாஃபிள் மேக்கர் இருந்துச்சு. அண்ட் அங்கேயே பேன் கேக்கோட மிக்சர் வர மாதிரி இருந்தது. இது வந்து கிட்ஸ் அவங்களே பண்ணுறதுக்காக தான். ஒரு மெஷின் இருக்கும், அந்த மெஷின்லேயே பேன் கேக்கோட மிக்சர் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மிக்சரை எடுத்துகிட்டு வாஃபிள் மேக்கரில் போட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என் பையன்லாம் ஜாலியாக அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களே என்னென்னமோ பண்ணி பிச்சு போட்டு ஒரு வழியாக பண்ணிவிட்டு கடைசியில் சாப்பிட்டே ஆகணும், நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால எப்படியோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் திரும்ப நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படி நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக வந்துச்சு. எனக்கு அப்போ தான் வாஃபிள் மேக்கர் வாங்கணும்னு உள்ள ஆசையே வந்தது. அப்புறம் திரும்ப நான் வந்து வாஃபிள் மேக்கர் எப்படியாவது வாங்கிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அங்கேயே நான் பார்த்தேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு உள்ளது. கடைசியாக வந்து ஃபார்ச்சூன் குக்கி அப்படின்னு ஒரு குக்கி கொடுக்குறாங்க. அதாவது இதுக்குள்ளாடி வந்து நமக்கு என்ன ஃபார்ச்சூன் வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக